காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைக்கி டிப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, உடல் சூடு. இந்த உடல் சூடு தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம். இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை, இன்றைக்கி லேடிஸ்க்காக இருக்கட்டும், ஜென்ஸாக இருக்கட்டும், குழந்தையின்மை காரணம் பார்த்திங்கனாக்கா, நமக்கு மெயின் ரீசன் கேட்டிங்கன்னா ஹீட்டு தான். நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய மெடிசன் எடுத்துகிட்டு இருப்பாங்க. பார்த்திங்கன்னா மெயினான ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருக்கும், அதை மிஸ் பண்ணியிருப்பாங்க. பெரிய பெரிய மெடிசன் சாப்பிட்டுட்ருப்பாங்க, சின்ன ஒரு பார்த்திங்கன்னா உடல் சூடு. இந்த பார்த்திங்கன்னா நம்ம தொட்டு பார்ப்பாங்க, நமக்கு ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய ஹீட் இல்லை, உள்ளுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு கலரியாக நடந்துகிட்டு இருக்கும். இதுதான் என்னாகும், ரத்தத்தை சுண்ட வைக்கும். அங்கே பார்த்திங்கன்னா எல்லா ஹீமோக்ளோபினோட சுரபிகளே காலி பண்ணிவிடும், நிணநீர் சுரபிகளை காய வச்சிடும். நம்ம தலையில் இருக்கக்கூடிய தண்ணி, அதாவது நம்ம பிரெயினில் அழகான ஒரு தண்ணிக்குள்ளே இருக்கும், அழகான ஒரு வலுவழுப்பான ஒரு முறையில் இருக்கும், அதெல்லாம் காணாமல் போயிடும். இன்றைக்கி தொடர்ந்து நம்ம பண்ணுறோம், சிஸ்டத்துக்குள்ளே இருக்கும், மொபைல்குள்ளே இருக்கும். சாப்பிட்ற சாப்பாடு சரி கிடையாது, வீக்கான சாப்பாடு, ஹெல்த்தி கிடையாது. இப்போ இதெல்லாம் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய உடல் சூடு. இதை பேலன்ஸ் பண்ணிட்டாலே வாதம், பித்தம், கபம், இதை பேலன்ஸ் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக மெட்டபாலிசம் சூப்பர் ஆகிடுச்சினாலே இம்யூனிட்டி சிஸ்டம் சூப்பர் ஆகிடும். இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிம்பிளாக நிறைய ரெண்டு டிப்ஸ் இருக்குது. ரொம்ப முக்கியமானதுன்னு கேட்டிங்கன்னா, நெரிஞ்சில் முள். நம்மளுடைய அன்றாடம் நம்ம ஓடி திரிஞ்சிருக்கக்கூடிய காலத்துலேருந்து நாட்டு மருந்து கடையில் நெரிஞ்சில் பவுடர் இருக்கும். அந்த பவுடரை ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அருகம்புல் பவுடர் ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். அருகம்புல் பார்த்திங்கன்னா சாதாரண நினச்சிக்காதீங்க, அது கிட்டத்தட்ட எல்லா வியாதிகளையும் தீர்க்கக்கூடிய மகா ரகசியமான ஒரு மூலிகை. அது பல வியாதிகளை, பெரிய பெரிய வியாதிகளை அசால்ட்டாக தூக்கி போட்டுரும். அருகம்புல் 100 கிராம், நெரிஞ்சில் முள் 100 கிராம் எடுத்துக்கிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து 1 ஸ்பூன் அழகாக காலையில் வெறும் வயிற்றில் ஒரே ஒரு டீஸ்பூன் கொதிக்க வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி தண்ணியை மட்டும் குடித்தாலே போதுமான விஷயந்தான். உங்களுக்கு உடல் சூடு ஆட்டோமேட்டிக்காக படிப்படியாக குறையும். அதாவது உடலுக்கு பார்த்திங்கன்னா வெப்பம் தேவை, குளிர் தேவை, அதேமாதிரி புளிப்பு, இனிப்பு, சுவை, எல்லா பஞ்சதாதுகளும் உங்கள் உடம்புல தேவை. ஆனால் அதெல்லாம் சிதறி போய் ஈக்குவலைசேஷன் சரி இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நமக்கு இவ்வளோ பிரச்சனையும் இருக்குது. கண் பார்வை குறையிறதுக்கு, மெமரிக்கு ஒரு ஸ்டேஜ். இன்றைக்கி சர்க்கரை வியாதிகள் இருக்கவங்கலாம் பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி கண் பார்வை கம்மியாகும், மெமரி லாஸ் ஆகுது. காரணம் ஹீட்டை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மெமரிக்கான ஒரு பட்டன் இருக்குது பார்த்திங்களா, அது செயலிழந்து விடும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா பேன்க்ரியாஸ் ஒர்க் பண்ணாமல் போயிடும். இப்படி சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு சுகர் இருக்குது, எனக்கு பார்த்திங்கனாக்கா தோல் சுருக்கமாகிடுது, ஆன்டி ஏஜிங்காக மாறிடுறேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்லாம் ஒரு காரணம் இந்த ஹீட். அனைத்து வியாதிகளுக்கும் மூல காரணமே இந்த ஹீட்டை. அதுக்கு இதை குறைக்கிறதுக்கு அற்புதமான ஒரு மருந்து. இன்னொரு அழகாக நம் முன்னோர்கள் எளிதாக கொடுக்கக்கூடியவன்னு கேட்டிங்கனாக்கா, எண்ணெய். நல்ல எண்ணெயில் ஒரு 100 கிராம் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 3 பூண்டை நல்லா தட்டி உள்ளே போட்டுக்கோங்க. மிளகு 1 ஸ்பூன், 1 டீஸ்பூன் நல்லா கொதிக்க வச்சுருங்க. அந்த எண்ணெயை ஆற வச்சு நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே உங்களுடைய கால் கட்டை விரல், கை கட்டை விரல் இல்லை, கால் கட்டை விரலில் ஒரே ஒரு சொட்டு, இந்த காலில் ஒரு சொட்டு, இந்த காலில் ஒரு சொட்டு. நீங்கள் பாட்டுக்கு என்ன பண்ணுறீங்க, உங்கள் வேலையெல்லாம் பார்க்குறீங்க, ப்ரஷ் பண்ணுங்கள். 1/2 அன் ஹவருக்கு மேலே இருக்கக்கூடாது. அதுக்கு மேலே போனால் ஜன்னியே வந்துடும். அந்தளவுக்கு உடம்பை பேலன்ஸ் பண்ணும் சூடு. இதை போட இது ஒரு உடம்புல இருக்கக்கூடிய ஒரு சூடு அவ்வளோ சீக்கிரத்தில் இறங்கிறாது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அப்படி குளிச்சுட்டா சரியாயிருமான்ட்டு. அது கூட நம்ம சரியாக செய்கிறது கிடையாது. நல்ல ஆற அமர உடல் குளிர, உயிர் குளிர குளிக்கிறதுக்கெலாம் 1 மணி நேரம் ஆகும் அந்த காலத்துலலாம் குளத்துக்குள்ளார. அது மேலே யாரும் பண்ணுறதில்ல. இருக்கிற சூடை தான் அதிகப்படுத்திக்கிறாங்க. லைட்டாக ஷவர் குளிச்சுட்டு அழுக்கு மட்டும் போனால் போதும் அப்படின்னு நினச்சிடுறாங்க. உச்சி குளிர, உடல் குளிர, உயிர் குளிர குளிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் அது இந்த காலத்தில் சாத்தியமே இல்லை. அதனால தான் என்ன பண்ணாங்க, இந்த எண்ணெயை நம்ம தயாரித்து வச்சுக்கலாம். நல்லெண்ணெய், நமக்கு தேவையானது இந்த பூண்டு ஒரு 3 பல்ல லைட்டாக தட்டி உள்ளே போட்டுக்கோங்க. அது பார்த்திங்கன்னா அதை உள்ள எண்ணெயிலே கிடக்கும். 1 ஸ்பூன் மிளகு, அவ்வளோதான், ஒரே ஒரு டீஸ்பூன் நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இதெல்லாம் நான் 100 கிராமுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். இதை நம்ம அழகாக எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அதிகம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் குளிக்க வச்சிடணும். இந்த எண்ணெயை போடும் பொழுது அவசியம் குளிச்சிடணும். நைட் டைமில் இது போடவே கூடாது. காலையில் எழுந்திரிச்சு ஒரு 1/2 அன் ஹவர் உங்களுடைய கடமைகள்லாம் செஞ்சுட்டு நீங்கள் அவசியம் குளிச்சிடணும். நீங்கள் குளிக்கலைங்கிற பட்சத்தில் இது போடக்கூடாது. ஏன்னா உடல் குளிர்ச்சி ஆகிவிடும், சளி பிடிச்சிக்கும். ஆக உடலில் இருக்கக்கூடிய ஆதியிலேருந்து அண்டம் வரை இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய சூடு அழகான முறைகளை தூக்கி போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மெத்தட் சூப்பர். இல்லை எனக்கு இது வேண்டாம், இது எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிடும்னு சொல்கிறாங்க, அதனால் நான் இது இல்லைன்னா நான் சொன்ன அந்த ஃபார்முலா இருக்குது பார்த்திங்களா, நெரிஞ்சில் முள், அருகம்புல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய ஆதி முதல் அந்தம் வரை இருக்கக்கூடிய சூடை அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக ரிலீஸ் பண்ணிவிட்டு, உடல் பாதிக்கப்பட்டிருந்தா அதேமாரி சோகை, சோகை, ரத்தத்தில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ், குடலில் இருக்கக்கூடிய புழுக்கள், அதேமாரி நீர்த்தன்மையை உடம்புல அழகாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதேமாரி கிட்னி, இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த சூடுனால கிட்னி சிங்க் ஆகி இன்றைக்கி சிகேடி பேஷண்ட் தான் அதிகமாக இருக்காங்க. நம்மளுடைய அதிகபட்ச ஒரு சிம்பிளாக நம்ம முன்னோர்கள் அழகாக சொல்லி கொடுத்த ஒரு விஷயம்னு கேட்டிங்கனாக்கா, அருகம்புல்லும் இந்த சிறு நெரிஞ்சில் பவுடர்னு சொன்னேன் இல்லையா, அந்த நெரிஞ்சில் பவுடரே சேர்த்துக்கிட்டாலே போதுமான விஷயம், சூப்பர் டூப்பர். அதேமாதிரி நம்ம குளிக்கிற விஷயத்தை நான் சொன்னேன். இந்த குளிக்கிற விஷயம் எல்லாருமே பார்த்திங்கன்னா
அரைகுறையாக குளிக்கிறீங்க, நல்லா குளிங்க. அதுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன் இந்த எண்ணெய் மெத்தட். இந்த எண்ணெய் மெத்தட் அவ்வளோ நல்ல விஷயம். அதாவது இந்த கண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், முடி கொட்டுற பிரச்சனைகள்லாம் அசால்ட்டாக காணாமல் போயிடும். இது எத்தனை நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னா, தொடர்ந்து ஒரு 10 நாள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விட்டுடலாம். அப்போ எப்போ உடம்பு ரொம்ப ஹீட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் போட்டால் போதும். நம்ம இன்றைக்கி வச்சுருக்கிறதெல்லாம் லேப்டாப்பில் வச்சு எல்லா உயிரணுக்களையும் நம்மள இருக்கக்கூடிய முக்கியமான எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டையும் நம்ம வந்து காலி பண்ணிட்டு போயிட்டோம். ஸோ அதெல்லாம் திருப்பி ரீஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த எண்ணெய் சூப்பராக இருக்கும். பாதாம் பிசின் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கிது. ஸோ அதை எடுத்து ஊற வச்சுருங்க நைட்டு. கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா காலையில் அவ்வளோ இருக்கும். சும்மா ஒரு ஸ்பூன் எடுத்து போடலாம். நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழந்தைங்கலாம் நிறையாவே சாப்பிடுவாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஊறி நல்லா அழகாக பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். அதோட நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளுடைய உடல் சூடு தான் அனைத்திற்கும் காரணம். ஸோ அதனால் நம்ம 3 டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதுமான விஷயந்தான். ஸோ நம்மளுடைய தொப்புள் வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அதில் தான் 72,000 நாடியும் இருக்கும். நைட்டு படுக்க போகும்போது தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் கிடையாது, விளக்கெண்ணெய் வேண்டாம், தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய் நீங்கள் தொப்புளில் போட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் துடைச்சிடுங்க. அதேமாதிரி கால் பாதத்தில் நம்மளுடைய எல்லா உறுப்புகளுடைய நம்ம விதையும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிஃப்ளெக்ஸாலஜிங்கிற காலில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் படுத்து பாருங்கள். தூக்கம் இருக்கிறவங்க, இன்சோமோனியா பிரச்சனை இருக்கிறவங்க, தூக்கத்தினால் கண் எரிச்சல் இருக்கிறவங்க, சிஸ்டத்தையே பார்த்துட்டு இருக்க வேலையில் இருக்கிறவங்க எல்லாமே ஐடி பீப்புள்ஸ் எல்லாம் வந்த உடனே அலுப்பு பார்க்காம கொஞ்சம் நேரம் தொப்புளில் எண்ணெயை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம், அதுவும் சுத்தமான தேங்காய் எண்ணெய், படுக்க போகும்போது லைட்டாக அதை கொலன்னு போயிட்டு வலிக்கிட்டு வந்துடக்கூடாது. நைட்டு லைட் நல்லா மெல்லமாக கொஞ்சம் ஓரளவு தடவிட்டு பாருங்கள். அன்னைக்கு அடுத்த நாள் நீங்கள் தூங்கக்கூடிய தூக்கமும் உங்களுடைய மைண்டும் உங்களுடைய பாடியோட ரெஃப்ரெஷ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா வேறு லெவலில் இருக்கும். இப்படி நம்ம லைஃப் ஃபுல்லாக இதை அப்படியே கண்டினியூ பண்ணோன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஆயில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளுடைய உறுப்புகள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும். ஹீட் இருக்காது. ஆக மொத்தத்தில் நம்ம உடல் சூடு தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த விஷயங்களை கடைபிடித்தாலே போதும். நம்ம வந்து வாழ்கிறதுக்கு, நல்லா வாழ்கிறதுக்கு, நீண்ட ஆயுளோடு வாழ்கிறதுக்கு, சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தான் நம்ம எல்லாம் கஷ்டப்படுறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த வாழ்க்கையை நம்ம இன்னொருத்தவங்கள்ட்டையோ இல்லை இன்னொரு சீக்கிரமாகவே அதை அழிச்சிக்கக்கூடாது. குளத்தாளத்துக்கு ஆசைப்பட்டு கடலாளத்துக்கு உதிஞ்சிடக்கூடாது. ஸோ குளத்தாளங்கிறது தான் குட்டி சின்ன விஷயங்கள். அதுலேயே நம்ம நீந்தி அதுலேயே நம்ம பிரச்சனைகள்லாம் முடிச்சிக்கலாம். கடலாளத்துக்கு போக வேண்டாம். ஏன்னா அதான் நான் எண்ட் ஆஃப் லைஃப்னு சொல்லுவேன். ஸோ அழகான ஒரு அற்புதமான ஒரு லைஃப் இருக்குது. அழகான சில நல்ல டிப்ஸில் நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதை குட்டியாக ஃபாலோ பண்ணாலே போதும். இந்த காலத்தில் இருக்கக்கூடிய அவசர காலத்தில் நம்ம எல்லாம் செய்யலாமா, இதெல்லாம் டைம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோ ஸ்பீடாக ஓடுறதுக்கும் அந்த வாழ்க்கைக்கும் நம்மளோட உடலுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் குடல் ரொம்ப முக்கியம், உடல் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் எதில் கெட்டு போகுதுன்னா உடல் சூடில் தான் கெட்டு போகுது. ஸோ நான் சொன்ன இந்த டிப்ஸ் நம்ம முன்னோர்கள் சொன்னது தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.